பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான பொன்மொழி. இதை நாம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தவறான அமல்களில் ஈடுபடாமல் நம்மை காத்துக் கொள்ளலாம். என்னவென்றால், பிறர் இன்னல் அடைவதைக் கொண்டு நீ சிரிக்காதே. பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து நாம் சிரிக்கக்கூடாது. அதில் மகிழ்ச்சியும் அடையக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் உன்னை சோதனைகளில் மூழ்கச் செய்திடுவான் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லிமிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பிறர் துக்கமாக இருக்கும் நேரத்திலே பிறர்கள் பின்னர் இன்னல் அடைவதைக் கண்டு நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது. நாம் பிறரிடம் மகிழ்ச்சியாகவும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. எனவே அவர்கள் சுகத்துக்கங்களில் பங்கு கொள்ள வேண்டியது. ஏனென்றால் அவர்கள் நமது சகோதரர்கள். சகோதர முஸ்லிம்கள் அனைவரும் நம்ம சகோதர சகோதரிகள். எனவே அது போன்ற தவறாக நாம் என்ன செய்யக்கூடாது, மகிழ்ச்சியும் அடையக்கூடாது, சிரிக்கவும் செய்யக்கூடாது. அவர்களுடைய துக்கங்களிலும் நாம் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இத்தகைய தவறான செயல்களை சிறிதும் நமது குழந்தைகள், நமது குடும்பத்தினர் செய்துவிடக்கூடாது என்று நீங்கள் அறிவுரை செய்து கொள்வதோடு இந்த பொன்மொழியை பகிர செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.